இப்போ எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல. எனக்குன்னு இருக்க ஒரே ஒரு சொந்தம் நீ மட்டும்தான் ஆயா. எல்லா விஷயத்துக்கும் அதிக பிரச்சனை பண்ணுற நீ எல்லாம் எப்படி தான் அந்த உலகத்தில் வாழ போறியோன்னு அடிக்கடி நீ என்னை திட்டுவ. அதை இப்போ நினச்சா கூட உனக்கு தான் தெரியுமே, நான் சின்ன பிள்ளையா இருக்கப்ப எங்கள் அம்மாவுக்கு அடிக்கடி வயிற்று வலி வரும். அப்போ எங்கள் அப்பா பனந்தோப்பில் காவா காத்துக்கிட்டு இருந்தார். எங்கள் அம்மாவுக்கு வயிறு வலி வரப்போலாம் யாருக்கும் தெரியாமல் கல் எடுத்துகிட்டு வருவார். அதை தெரிஞ்சுக்கிட்ட அவருக்கு பிடிக்காதவங்க அதில் விஷத்தை கலந்துட்டாங்க. அது தெரியாமல் அதை குடிச்சிட்டு எங்கள் அம்மா செத்து போச்சு. ஊருக்குள்ளே அதை பற்றி நான் எங்கே போனேன். அப்பாவையும் வேலை செஞ்ச இடத்துல திருடி இருக்கான், நன்றி கெட்ட திருட்டு பையனு அசிங்கப்படுத்தி ஊர் முழுக்க பரப்பி விட்டானுங்க. இந்த அவமானத்தை தாங்க முடியாத அப்பா அம்மாவையும் தானே கொண்டுட்டேங்கிற குற்ற உணர்ச்சியில் என்னையை விட்டுட்டு கைத்தில் தூங்கிட்டார். எனக்கு அந்த சின்ன வயசில் ஒன்றுமே புரியலாயா. எல்லாம் கால கொடுமை. உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரிலாயா, நான் 2ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப எல்லோரும் நான் வித்தியாசமாக நடந்துக்கிறத பார்த்து திருட்டு பயமாவன் சொல்லி பம்புக்கு எடுத்து அடித்தானுங்க. அன்னைக்கு சொன்னவ தான் என் பேரனை திருட்டு பையன் சொல்கிற இந்த ஊரும் வேணாம், இந்த பள்ளிக்கூடமும் வேணான்னு என்னை உன் கூடவே கூப்பிட்டு போயிட்டாயா. அன்னையிலேருந்து என் ஊர், என் உலகம் எல்லாமே நீ. ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க நம்ம ஒத்த வீடு, அப்புறம் நம்ம லட்சுமி பாப்பா. காலங்காத்தால நீ காட்டு வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வரப்ப எனக்கு விளாம்பழம் பொறுக்கிட்டு லட்சுமி பாப்பாவுக்கு புல்லுக்கிட்டும் எடுத்துகிட்டு வருவேன்னு நாங்கள் காத்திருந்து விளாண்டு தூங்கிடுவோம். அப்புறம் வந்தோன்னே என்னை எழுப்பி கருப்பட்டி பால் போட்டு கொடுத்து எறும்பு வீடு கட்டின கதையையும் சிங்கம் காட்டில் வேட்டையாடின கதையையும் சொல்லி எனக்கும் கதை சொல்கிறேன்னா ரொம்ப பிடிச்சி போச்சு. நீ கதை சொல்கிறத பார்த்து அப்படியே நானும் கதை சொல்ல ஆரம்பித்தேன். நீ கதை சொல்லி நான் தூங்கின காலம் போய் நான் கதை சொல்லி நீ தூங்குகிற காலம் வந்துருச்சு. கதை சொல்லிக்கிட்டு அப்படியே நானும் வளர்ந்தேன், கூடவே நம்ம லட்சுமி வளர்ந்தான். நம்ம லட்சுமி பாப்பால நிறமாச கற்பணி காட்டுக்குள்ளே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும்போது தண்ணி தவச்சிருக்கு. பக்கத்தில் இருக்க பிஞ்சையில் போய் தண்ணியை குடிக்கலான்னு போயிருக்கா. அந்த பிஞ்சைக்காரன்ல யார் வந்து எங்கே தண்ணியை குடிக்கிறன்னு நம்ம லட்சுமி வயிற்றுலேயே அடிச்சிட்டான். அவன் அடித்தது நம்ம லட்சுமியோட வயிற்றுல மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்தோட வயிற்றுலையும் தான். லட்சுமி போயிட்டாங்கிறனால நீயும் போயிருக்கக்கூடாது. இப்போ பாரு, என் கதை கேட்கக்கூட யாரும் இல்லை. எனக்குன்னு இருக்க ஒரே ஒரு சொந்தம் நீ மட்டும்தான் ஆயா. ஆனால் இன்னைக்கு பொண்ணை துளைச்ச மாதிரியே ஆயா 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 எல்லாம் கால கொடுமை. நீ போகிறப்ப என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாயா, இந்த ஊரை விட்டு எங்கன்னா போய் நல்ல வாழ்க்கை அமைச்சுக்கன்னு. எனக்கு உன்னை விட்டால் வேறு யார் இருக்கா? அதான் உன் சத்தியத்தை மீறி ரொம்ப நாள் கழித்து ஊருக்குள்ளே போனேன், வயிற்று பொழப்புக்கு எதனா பண்ணலான்னு. ஆனால் அங்கே இருக்க எல்லாரும் என்னை ஒரு மாதிரி பார்த்தானுங்களே தவிர எவனுமே என்னை மதிக்கலாயா. நீ இருக்கிற வர பசியெல்லாம் பார்த்துக்கிட்டாயா. உன் சமையல், நீ சமைக்கிறப்ப ஊதாங்குள்ள சீட்டி அடிக்கிறேன்னு சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் இப்போ பாரு, எனக்கு பசிக்குது, ஏதாவது சாப்பாடு இருந்தால் கொடுங்கன்னு நிறைய கடையில் கேட்டேன். ஏதோ மேஞ்ச மாடை காஞ்ச மாடு பார்க்குற மாதிரி மேலையும் கீழையும் பார்த்துட்டு என்னை விரட்டி விட்டானுங்க ஆயா. இன்னும் நிறைய பேர் வீட்டுக்குள்ளலாம் போய் கேட்டு பார்த்தேன் ஆயா, நீ எப்படா வரலான்னு நாயை துரத்தை விட்டு வேடிக்கை பார்த்தானுங்க. எல்லாம் காலை கொடுமைன்னு போயிட்டு இருந்தேன். அப்போ தான் வாசலில் ஒரு அம்மா நின்றுக்கிட்டு இருந்துச்சு. அம்மா பசிக்குது, எதனா இருந்தால் தாங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அந்த அம்மா, யாருப்பா எங்கேருந்து வர அப்படின்னு கேட்டுச்சு. ஊருக்கு ஒதுப்புறமா இருக்க ஒத்த வீடுமா. அதை கேட்டதும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, எங்கள் வீட்டு கக்கூசை கழுவி தெரியா, புறத்தால் இருக்குது,
நான் உனக்கு சாப்பாடு தரேன் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அதை வயிற்று பசிக்காக அறக்க பறக்க பண்ணி முடித்தேன். அப்போ தான் ஆயா அங்கே ஒரு பிள்ளைய பார்த்தேன். எப்படி இருந்தா தெரியுமா? கருப்பட்டி மாதிரி கருகருன்னு அழகாக இருந்தா. கண்ணு ரெண்டும் காக்கா முட்டை கணக்கா அப்படியே ஒன்றை மாதிரி ஆயா. அப்போ தான் நீ சொன்னது ஞாபகம் வந்துச்சு. டே பேராண்டி, இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போய் நல்லா பொழைச்சி உனக்கு பிடிச்ச மாதிரி நல்ல பிள்ளையா கட்டிக்கிறான்னு. எனக்கு ஒன்று தானே ஆயா பிடிக்கும். அதான் அவகிட்ட போய் உனக்கு காலம் பூரா கதை சொல்கிறேன், என்னை கட்டிக்கிறியா? சிரிக்கும் அவ. அப்படி என்ன தப்பா கேட்டேன்? காலம் பூரா கதை சொல்கிறேன், என்னை கட்டிக்கிறியான்னு கேட்டேன். அது ஒரு குத்தமா? அதுக்கு போய் அவள் அப்பன்ட்ட கோல் முட்டி விட்றா. அதுக்கு என்ன முட்டி போட வச்சு என் பொண்ணை கட்டிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட என்னடா தகுதி இருக்கு அப்படின்னு கேட்டாராயா. எங்கள் ஆயாவோட 2 செருப்பு தான் இருக்கு. உண்மையை தான் சொன்னேன் ஆயா. அதுக்கு நக்கல் மசுரா பண்ணுற அப்படி. ஒரு நாள் ஊர்க்கார பசங்க தெருவோரமாக மீன் பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நாங்கள் போயிட்டேன். அதை நீ பார்த்துட்ட. உனக்கு பயந்துட்டு அப்படியே நான் காட்டு மேட்டில் ஏறி ஓடிட்டேன். அன்னைக்கு ராத்திரி வந்தப்ப நீ போவியா அந்த ஊர்க்கார பசங்களோட சேர்ந்துட்டு எங்கனாவது போவியா அப்படின்னு சொல்லி என் கண்ணில் வெங்காயத்தை புழிஞ்சு விட்டு நான் இருக்கிற வர அந்த ஊர் பக்கமே போகக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டாயா. ஆயா, நீ என்ன அடிக்கலாம் ஆயா. அவனுங்க யாரு என்ன அடிக்கிறதுக்கு? எல்லாம் கால கொடுமை. கோவில் பக்கம் போனதுக்கப்புறம் தான் ஆயா இதை நான் பார்த்தேன். இங்கே நிறைய பேர் உட்கார்ந்தாங்க ஆயா தட்டை வச்சுட்டு. ஏன் ஐயா கோயிலுக்குள்ளே தட்டை வச்சுருக்கோல சாமினும் வெளியில் தட்டை வச்சுருக்கோல பிச்சைக்காரன்னு சொல்கிறாங்க அப்படின்னு மரத்தடியில் உட்காந்துருந்தவட்ட கேட்டேன். அவர் என்ன மேலையும் கீழையும் பார்த்துட்டு இவ்வளோ பெரிய அறிவாளிக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு கேட்டார். பசிக்குது, ஏதாவது சாப்பிட கிடைக்குமான்னு. செருப்பை இப்படி ஓரமாக விட்டுட்டு புறத்தால போ, அங்கே பூசை போடுறாங்க, அங்கே போய் கேளு, ஏதாச்சும் மிச்சம் மீதி இருந்தா தருவாங்கன்னு சொன்னார். நானும் அவர் சொன்னதை கேட்டுட்டு இதை பத்திரமா பார்த்துக்குங்க சாமி அப்படின்னு அவர்கிட்ட விட்டுட்டு போனேன். பூசைக்கு சாப்பிட போகலான்னு சந்தோஷமாக போனேன் ஆயா. போய் சாப்பிட உட்காந்து 2 வாய் தான் ஆயா எடுத்து வச்சேன். நீ யாரா எங்கள் ஆளுக சாப்பிட்ற பூசையில் புதுசாக தினுசாக இருக்கேன்னு சொல்லி வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க ஆயா. நீ சொல்லுவல்ல பாம்பையும் மனுஷனையும் பார்த்தா முதல்ல நீ இறக்கப்பட வேண்டியது பாம்புக்கு தானே. அது ஏன்னு அப்போ தான் புரிஞ்சு. எல்லாம் கால கொடுமைன்னு கோயில் வாசலுக்கு வந்தா உள்ள காடு ஆயா. உன்னை தேடி பார்த்துட்டு அதான் பக்கத்தில் இருக்க எல்லார்ட்டையும் உன்னை யாரா பார்த்தாங்களா கேட்டே ஆயா. எல்லாரும் இதெல்லாம் சகஜம்தான் தம்பி, பொம்பளையும் விட மாட்டானுங்க, பொம்பளை செருப்பையும் விட மாட்டானுங்க அப்படின்னு சொன்னாங்களே தவிர யாருக்கும் என் கஷ்டம் புரியலாயா. நான் கதி கிளங்கி நிற்கிறத பார்த்தேன். பக்கத்தில் இருந்த கயிறு விற்கிற அக்கா இந்த கயிறை கையில் கொடுத்து நீ எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்க, அதை நினச்சி என்ன வேணுமோ வேண்டிக்கோ, சாமி உனக்கு கண்டுபிடிச்சி கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆயா. பார்க்க உன்ன மாதிரியே நல்லவங்களா இருந்தாங்க. அதான் நானும் சாமிக்கிட்ட அவங்க சொன்ன மாதிரியே வேண்டி பார்த்தேன். ஆனால் நீ கிடைக்கவே இல்லை ஆயா. அதான் வெளியில் நின்று கேட்டனால சாமிக்கு கேட்கலையோன்னு பக்கத்தில் போய் சாமி காதுகிட்ட சொல்லலான்னு போனேன். அவச்சாரம் கருவறைக்குள்ளே எங்காவா தான் வரணும், நீ எப்படா வரலாம் பிச்சைக்காரன்னு வெளியில் தள்ளிட்டாங்க ஆயா.
தள்ளி விடுவியா? தள்ளி விடுவியா? தள்ளி விடுவியா? ஆ பாத்தியா, நீ வெறும் கல்லு, நான் மனுஷன். தள்ளி விடுற நீ. ஒருத்தன் என்னடானா சாமி வேஷம் போடுறான், இன்னொருத்தன் என்னடானா நான் தான் சாமிங்கிறான். அப்போ சாமி வெறும் கல்லு தானா? அந்த கல்லெல்லாம் நாங்கள் தொடக்கூடாதா? எல்லாம் கால கொடுமை. கோவில் முழுக்க உன்னை எவ்வளவோ தேடி பார்த்தேன், ஆனால் கண்டுபிடிக்க முடியல. எனக்கு கண்ணில் தட்டுப்பட்டது என்னமோ அந்த கயிறு தான். அதை பார்த்தப்போ தான் எனக்கு இது ஞாபகம் வந்துச்சு. உங்ககிட்ட கேட்டேன் அப்பா ஏன் கயிற்றுல தொங்குனாருன்னு. அதுக்கு நீ அம்மா தனியாக சாமிக்கிட்ட போயிருக்கா, அதான் அப்பாவும் துணைக்கு போயிருக்காருன்னு சொன்னேன். அதான் நானும் அப்பா போன இடத்துக்கே வந்துட்டேன் உங்ககிட்ட வரலான்னு. எங்கள் ஆயாட்ட கேட்டேன் ஏன் உனக்கு பாப்பாத்தின்னு பேர் வந்துச்சுன்னு. அதுக்கு எங்கள் ஆயா சொன்னிச்சு, என்ன பிரச்சனை வந்தாலோ எதுனாலும் வேணும்னாலோ உனக்காக நான் மறந்து வருவேன், அதனாலதான் என் பேர் பாப்பாத்தி. இப்போ நீ எனக்கு வேணும்னு தோணுதாயா? என்னோடய பேர் கலல். என் வாழ்க்கையில் சுவாரஸ்யமாக இருக்கிறதே கதை சொல்கிறது தான். எங்கள் ஆயா இருக்கிறவரை என்னோடய கதையை புலம்புல கேட்டுச்சு. இப்போ அதுவும் இல்லை. அதோட ஞாபகமாகவும் என்னோடய கதையை கேட்குறதுக்கும் இருக்கிறது அந்த 2 செருப்பு மட்டும்தான். இப்போ அதையும் தொலைச்சிட்டேன். மற்றவங்களுக்கு வேலை அது செருப்பாக இருக்கலாம், ஆனால் எனக்கு அது எங்கள் ஆயா. இனி என்கிட்ட இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை, எனக்கு வாழ்கிறதுக்கும் ஆசை இல்லை. அதான் இந்த சுவாரஸ்யமே இல்லாத கதையை நான் உங்ககிட்ட சொல்லிட்டுருக்கேன். யாராச்சும் வந்து கேட்டா எல்லாம் காலை கொடுமைன்னு சொல்லுங்க. எனக்காக சொல்லுவீங்கல்ல. ஐயா கடலு